ஆமா, திருவடி திருத்தாண்டகம் முழுதும் ஒரு கேசட் பூரா பாடி வச்சிருக்கிறேன். நிச்சயமாக வாணியில கிடைக்கும். அரவணையான் சிந்தித்து அறத்தும் அடி. என்ன பொருள்? திருமால் அவனை தேடி காண முடியாத அடி என்பது பொருள். அரவணையான் சிந்தித்து அறத்தும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாம் அடி. மறையான் பிரம்மன், அவனும் தேடி காண முடியாத திருவடி என்பது பொருள். கைதொழுது சாரும் அடி உங்களுக்கு தெரியும். சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாம் அடி, பரவுவார் பாவம் பறக்கும் அடி, பதினெண் கணங்களும் பாடும் அடி, திரை நிலவு தென் கடிதனாடல் அடி, செல்வன் அடி. திருவீரட்டானத்தில் இருக்கிற என்னுடைய செல்வன் இருக்கிறானே, நம்ம கோயில இருக்கிற சாமியை பத்தி செல்வன் நாம என்னைக்காவது சொன்னது உண்டா? நம்ம குழந்தையத்தான் சொன்னோம், என் செல்வம், என் ராஜா, என் கண்ணு அப்படின்னு. அதுதான் பிற்கால நம்ம கண்ணையே குத்துது. ராஜான்னு சொன்னியா வாங்க அப்படி போட்டு நம்மளை உதைக்குது இல்லையா? ரொம்ப பேர் இப்ப பிள்ளைகளை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது இந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவானோ அப்படின்னு இல்லையா? ஆமா, அப்போ பிடிச்சி இந்த சமய கல்வி எல்லாம் சொல்லி வச்சிருந்தோம்னா நிச்சயமா அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். சரி, அது போட்டோம். ஆக இந்த திருவடியை சிந்திக்கணும் என்பதுதான் திருநாவுக்கரசுடைய நோக்கம். அப்படி சொல்லும் போது திருவியாத்த தேவாரத்தில் சொல்லுகிறார், யாரும் அடித்தளமே சிந்திப்பறியன. எடுத்த உடனே போட்டார் ஒரு முட்டுக்கட்டை. அவனுடைய திருவடியை நீ சிந்திக்க முடியாது அப்படின்னு. முடியாதுடா. அப்படின்னா நமக்கு என்ன, நம்ம விட்டுட்டோம் கிடையாது. அப்படி நீ சிந்தித்து விட்டால் அப்படின்றத சொல்ற. சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சுரந்து சென்றேன், முந்தி பொடிவன முத்தி கொடுப்பன, மொய்த்து இரண்டு பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன, பாம்பு சுத்தி அந்தி பிறை அணிந்து ஆடும் ஐயாரும் அடித்தலவே, ஐயாரும் அடித்தலவே, உத்தார் இல்லாதார்க்கு துணையாவன. அவனுடைய திருவடி, அதனை சிந்தித்து விடு. இதான் நாவுக்கரசர் சொல்லுகிறார். உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணையாவன, ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன, காதல் செய்ய கிற்பார் நமக்கு கருணை வாழும் தான் கொடுக்கும் அத்தார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரும் அடித்தலமே, ஐயாரும் அடித்தலமே. இன்னொன்று சொல்றார், அவனுடைய திருவடி என்னை சிந்திச்சு விட்டியா, உனக்கு தேனோடு பால் உணவு கிடைக்குமடா உனக்கு. ஆமா, கழித்து கலந்ததோர் காதற்கசோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமது ஊட்டி அமரர்கள் சூடிருப்பு அடித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலமே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அந்த திருவடியை நாம சிந்திப்போமா? அது சிந்திக்கிறதுக்கு ஒரு வகை சொல்றார். என்ன சொல்றார் சாமி இந்த திருவடி திருத்தாண்டகத்துல? உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி. ரெண்டு திருவடி அல்லவா? உரு இரண்டு, ரெண்டும் திருவடி தான். அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடி. ரெண்டு பொருள். அருள் தன்மையில இதுக்கு அது சளைச்சதில்லை, அதுக்கு இது சளைச்சதில்லை என்பது ஒண்ணு. இரண்டாவது, இதை போல இது இருக்காது, இது போல இது ஆணடி, இது பெண்ணடி இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லி வச்சார். அவனுடைய திருவடியை நீ சிந்தித்து விடு என்று. நாம சிந்திச்சு விட்டா நமக்கு நன்மைதான், நலம்தான், உயர்வுதான் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டு. ஐயனே அரணே என்று அறத்தினால் உய்யலாம் உலகத்தவர் வேணுவர், செய்ய பாதம் இரண்டும் நினையவே வையம் ஆளவும் வைப்பர் மாப்பேரே. அவருடைய திருவடியை சிந்தித்து விட்டால் இந்த உலகத்தையும் உன்னை ஆள வைத்து விடுவான் நாவுக்கரசர். அப்படி ஒரு நீதியை சொல்லுகிறது இந்த திருவடி திருத்தாண்டகம் என்ற பகுதி. அடுத்தது காப்பு திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி. இந்த இருக்கிற ஊர்கள் அத்தனையும் அவன்தான் காக்கிறான். காத்தற் கடவுள் அவன்தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு எழுந்தார் ஒரு திருத்தாண்டகமே. பெருந்தன் குற்றாலமும் இல்லை சிற்றம்பலமும் தென்கூடலும் தென் ஆனைக்காவும் பள்ளியும் நல்லூரும் தேவன்குடி மருகனும் ஊரெல்லாம்
அவன்தான் காப்பாத்துகிறான். பாகியாச்சான் கூட அடிக்கடி சொல்லுவார், பிள்ளை வளர்கிறான்னு சொல்றான், சரியா சரியல்ல. 60 வயசுல 10 வயசு வந்தா அவன் வளர்ந்தான்னு அர்த்தம். போச்சு 10 போயிட்டு பாக்கி மிச்சம் 50 தான் இருக்கு அவனுக்கு. அதோட இல்லாம இவன் காப்பாத்துறேன் இவங்க போகும்போது இவருக்கு சொல்லிட்டா போறாங்க இல்லையே இல்லையா, அவன் காப்பாத்தலாம் என்று சொல்லி விடுவார். ஆக அப்படி காப்பு திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. சேத்தின கோவை என்று ஒரு திருத்தாண்டகம் பாடியிருக்கிறது. எல்லாம் 10 பாட்டு 11 பாட்டு 10 பாட்டு 11. தில்லை தில்லை செம்பொல்மணி தேவன்குடி கோகரணம் கைலாயத்துல மிக விருப்பம். அதனால்தான் கைலாய நடந்து போனார். திருப்புவலூர்ல இருக்கிறார். கடைசி வயசு 81 வயசு இல்லையா? 81வது வயசுல தான் அவர் ஆண்டவன் திருவடியே திருப்புவலூர்ல சேர்ந்தார். திருப்புவலூர்ல போய் இருக்கும்போதுதான் இந்த கஷேத்திர கோவில் திருத்தாண்டகத்தை பாடியிருக்கார் அவர். கைலாயநாதனியை காணலாமே கைலாயநாதனியை காணலாமே. இங்க திருப்பூர்ல இருக்கும்போது அவருக்கு அந்த நினைப்பே இருந்திருக்கிறது. ஆக எல்லா ஊர்லயும் அவன்தாண்டா இருக்கான்னு சொல்லிவிட்டார். ஆமா, கஷேத்திர கோவில் திருத்தாண்டகம் செம்பொன் பண்ணி தேவன்குடி சிராப்பள்ளி தெங்கூர் கொல்லி குளிர அரைப்பள்ளி கோவிலட்டம் கோடிகாவும் முளையூர் பழையாறை கல்லில் திகழ் காலத்தில் கைலாயநாதனை காணலாமே அடைவு திருத்தாண்டகம் என்று ஒன்று சொல்லுகிறார். அதுல ஒரு திருப்பாடல் அட்ட வீரட்டம் என்று பேசப்படும். சிவன் வீரம் வெளிப்பட்ட இடம் 8 ஊர். வீரம் வெளிப்பட்டு அந்த பொல்லாதவர்களை அடக்கி வைத்தார் அல்லது ஒழித்து கட்டினார். அப்படி எதேனும் ஒண்ணு வச்சு அடக்கி வைத்தார் என்பது சொல்லுதான் ரைட்டு. அப்படி 1வது ஊர் கண்டியூர், அதுதான் பிரமனுடைய சிரத்தை கொய்தவர். 2வது காலனை உதைத்தது, 3வது திரிபுரத்தை அடித்தது, 4வது யானையை உரித்தது. வழுவூர், அது பாடல் பெறா கஷேத்திரம். வழுவூர் தெரியுமா? இந்த நாட்டியக்காரர் ஒருத்தர் பெரியவர். வழுவூர் ராமையாப்பு. தக்கன் சிரம் அறிந்தது, அந்தகாசுனை அழித்தது, காமனை அரித்தது, பிற்குடியிலே கலந்தராசுனை வெட்டியது என்று வருகிறது. இந்த 8 ஊரையும் வாயினால நீ சொல்லிவிட்டீன்னா காலன் உன்னிட்ட வரமாட்டான் அப்படின்னு எழுதி வைக்கிறார் சுவாமி. 8 ஊருடைய பேரையும் நீ சொல்லிவிடு, காலன் உன்னிட்ட வரமாட்டான் அப்படின்னு. அதுல சொல்ற லட்சணம் இருக்கு பாருங்க, அழகு இருக்கு பாருங்க. நாவில் நவின்று உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகழ்வர் நன்கே. நமன் தமர் யமனுடைய சுற்றத்தார் தொண்டர்கள், அந்த யமதூதர்கள். இவன் சிவனுடைய தொண்டன் சொல்லி எட்டி ஓடி போடுவானாம். ஏன்? முன்ன ஒரு தடவை உத வாங்கி இருக்கிறோம் நாம மார்க்கண்டேயனுக்காக. அதனால சொல்லிட்டு அவன் 8 ஓடி போடுவானாம். இந்த 8 உரையும் நீ சொல்லிவிடு அப்படிங்கிறார் சுவாமி. கண்டி வீரட்டானும் கடவுர் வீரட்டானும் காமருசீர் அதிகை மேவிய வீரட்டானும் வலிமை வீரட்டம் என் பரியல் வீரட்டம் விடை ஊதிக்கீழம் கோவல் நகர் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் ஒத்திட்டை குடி வீரட்டானும் இவை கூறி நாவில் நன்று உரைப்பார்க்கு
அணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகல்வனங்கே. இப்படி சொல்லிவிடுவதில்லை நமக்கு என்ன கஷ்டம் இல்லையா? ஆமா, இதுல கூட வருது பாருங்க, கந்தர் சக்தி கழகத்துல 6 படை வீட்டை நினைத்து விடு சொல்லிவிடு வருகிறது அல்லவா? அதுதான் இது. அப்படி இந்த வீரட்டானத்தை நினைத்து விடு. இன்னொன்னு அடுத்தது பல வகை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. அதுல திருவையாத்துல இருந்து பாடியிருப்பார் போல் இருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற ஊர் பேரெல்லாம் அதுல வருகிறது. பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராகில் என்பது அந்த கடைசி பாட்டுல வருது, கடைசி அடியில வருது. பூந்துருத்தி பூந்துருத்தி என்று சொல்லிவிட்டு சில பேருக்கு சிதம்பரம் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, திருப்பதியின் பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மதுரைன்னு பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பழனி என்று பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. என்ன அர்த்தம்? அந்த ஊர் பேரை சொன்னாலுமே நமக்கு நன்மை கிடைக்கும். அதனால்தான் நாவுக்கரசர் சொன்னார், சிதம்பரத்துக்கு போய் நீ நடராஜாவை கூட நீ கும்பிட வேண்டாமடா, நீ எட்டவே இருந்து அந்த ஊரை பார்த்து கும்பிட்டு விடு, அந்த திக்கை நோக்கி கும்பிட்டு விடு அப்படிம்பார் அவர். அந்த திக்கை நோக்கி கும்பிட்டு விடு, உன்னுடைய பாவம் எல்லாம் போய்விடும். என்ன கருத்து? சிவன் கோயிலை வணங்கி விடு என்பதற்குத்தான் இந்த சுற்றி வளர்ச்சி வருகிறதெல்லாம். இவன் என்ன பண்றான்? காலையில எந்திரிச்சா தலையை வலிக்குது, மத்தியானம் ஆயிட்டா வகுக்க பிடிக்குது, டிவி இருக்குது. எப்ப கோயிலுக்கு போறது? கோயிலுக்கு தான் போக முடியல, பாக்கி எல்லாம் சரியா நடக்கும், கோயிலுக்கு தான் போக மாட்டான் இல்லையா? உனக்கு நல்ல கண்ணை கொடுத்த கடவுள் இல்லையா? ஆமா, தலையே நீ வணங்காய். தலையை கொடுத்தான், கண்ணை கொடுத்தான். எத்தனை பேரை பிறக்கும் போதே குருடனா பிறந்தா பாத்தீங்களா இல்லையா? பிறந்து குருடனா போறது இருக்கட்டும், பிறக்கும் போதே குருடனா பிறக்கிறான், பைத்தியமா பிறக்கிறான் இல்லையா? அப்படி இல்லாம நல்லாவே பிறந்தானே, பிறக்க வச்சானே நம்மள இல்லையா? போய் பார்க்க வேண்டாமா? அதைத்தான் சொன்ன சாமி. ஐயா பிறந்த ஊரு நீங்க பிறந்த ஊரா, ஐயா பிறந்த ஊரா? ரெண்டும். ஓதுவார் ஒருத்தருக்கு பரிசளிக்கும்னு நினைக்கிறவர்கள் நெய்த்தானம் என்ற ஊர்ல பிறந்தவர்கள். TN ராமச்சந்திர ஐயர் அவருடைய பையன்தான் டாக்டர் சுரேஷ் அவர்கள். சென்ற ஆண்டு சொன்னாங்க, நலிந்த ஓதுவார்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க நலிந்த ஓதுவார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்புறம் இந்த திருவொற்றியூர்ல ஒரு ஓதுவார் ரத்ன சபாவதின் பேர், அவர் இந்த தஞ்சாவூர் கும்பாபிஷேகத்துக்கு போய் தான் அவர் மனைவி இந்த தீயில மாட்டிக்கிட்டு இறந்து போச்சு. அது அவனுக்கு ரொம்ப பெரிய கவலை. இவ்வளவு நாள் நம்ம தேவாரம் பாடினது நம்ம மனைவியை பறி கொடுக்கத்தானா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். நான் என்னிட்ட கொஞ்ச நாள் படித்தான், அதனால கூப்பிட்டு இதெல்லாம் விதியின் பயனப்பா, இதுக்காக வந்து தேவாரத்து மேலே குற்றம் சொல்லாதுன்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் ஐயா கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அவருக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன். சென்ற மாதம் இதே இடத்துல சட்டையப்பு ஓதுவார். அவர் தேவாரத்தை வெளியில நிறைய பாடா விட்டாலும் தேவாரத்தில் நல்ல அபிப்பிராயம் உடையவர். அவர் வந்து எல்லாரும் தன்னுடைய கைனாலேயே எழுதி 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 எல்லாருக்கும் தேவாரத்தை அனுப்புறார். நல்ல தொண்டு அவருக்கு கொடுத்தோம். இந்த இந்த இப்போ இன்னைக்கு கபாலி கோயில்ல உங்க அப்பா பேர் என்னப்பா? சிங்கார வேலுமலியார். எனக்கு அவரை தெரியும், பேர் தான் மறந்து போச்சு, தெரியும். அவர்கிட்ட இருந்து நான் ஒரு பாட்டு எழுதி வாங்கினேன். ஒரு நாள் மயிலாப்பூருக்கு போயிருந்தேன். சந்நிதியில அம்பாள் சந்நிதியில ஒரு பாட்டு சொன்னார். நெஞ்ச உருக்கிவிட்டது எனக்கு. இந்த பாட்டை எனக்கு எழுதி கொடுங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு வா அப்படின்னாரு. மறுநாள் போய் அவர் வீட்டுல போய் எழுதி வாங்கினேன். என்ன இல்லாம பொல்லாத பாவியாய்
ஏற்காமல் ஏற்பதற்கு இல்லை என்று உரையாமல் இழி தொழில் செய்திடாமல் கல்லாத புல்லர் உறவில்லாமல் அடுப்பணி கனாவில் என்னை தொடர பெரியோர்கள் தர்க்கித்து எதிர்த்து கடிந்த சொல்லிடாமல் கொல்லாது கொள்ளும் மடலங்கை அங்கித கொள்ளையில் மயங்கிடாமல் குறையொன்றும் இல்லாமல் உனது அடிமை செய்ய கூட்டுவாய் மதவேளை முன் வெல்லாமை வென்றவன் இழத்துவர் அமுதமே விரிப்பொழு மயிலேமுள் விரைமலர் குடவல்லி மறைமலர் பதவல்லி விமலி கல்பகவல்லியே தூக்கி வாரி வயசானவர் ஐயா ஐயா பாட்டை இப்ப எனக்கு எழுதி கொடுக்க நேரம் இல்லை, நாளைக்கு என் வீட்டுக்கு வா தரேன் போனேன். இதுவும் அந்த முதல் பாட்டும் எழுதி கொடுத்தார். அதனாலதான் அந்த 10 பாட்டும் நான் ரெக்கார்ட்ல கேசட்ல பாடியிருக்கேன். அவருடைய பையன் மூத்த பையன் அவரும் தேவாரம் பாடுறவர். இப்ப சமீபத்தில் தான் காலமாயிட்டார். இவர் கபாலின்னு பேர் வச்சார். நல்லா தேவாரம் பாடுகிறவர். விதி வசம் ஒரு நாள் பீச் ரோட்ல நடக்கும் போது ஒரு லாரிக்காரன் மோதி ஒரு கால் போயிடுத்து வருது. விதிய பாத்தீங்களா? ஆமா. என்ன ஒரு போன வாரத்துல சைதாப்பேட்டையில கோயில்கிட்ட நின்றுகிட்டு இருந்தேன். மாயவரத்துல ஒரு அம்மா வந்தவங்க என்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்க. நாங்க கோயில் ஓரமா தான் நிக்கிறோம். கொண்டாந்து இடிச்சாம் பார்க்கணும் அந்த அம்மாவை. அந்த அம்மா இல்லைன்னா நான் இடி வாங்கிருப்பேன். கடவுள் எப்படி காப்பாற்றாங்க பாத்தீங்களா? நல்ல வேலையை அந்த அம்மாவை ஆட்டோவில் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு. அதனால வாரியார் சொல்லுவார். அது கூட வாரியார் சொல்லாத விஷயங்களே கிடையாது. நம்ம தான் ஒழுங்கா தான் போயிட்டு இருப்போம். ஓட்டுற பையன் எப்படி ஓட்டுறான்னா அதை கொண்டாந்து எடுத்து விட்டான்னா நம்ம போயிட்டோம்னா இப்ப ஒரு மனிதன் போயிட்டான்னா அவன் இருக்கிற நல்லது பூரா போயிடுமே இல்லையா? ஐயா ஒரு 5000 ரூபா கொடுக்குறான், 10,000 ரூபா கொடுக்குறான், 50,000 ரூபா கொடுக்கட்டும், 1,00,000 ரூபாய் கொடுக்கட்டும், அந்த உயிர் திரும்பி வருமா? அவர்கிட்ட கெட்டிக்காரத்தனம் வருமா? எஸ்டி கிட்டப்பா பாடினார்னா அவர் செத்து போயிட்டாரு. இப்ப அந்த மாதிரி சாரீரம் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றுமா? கிடைக்காதே. எஸ்டி கிட்டப்பா 29 வயசுல செத்து போயிட்டாரு. சாரீரம்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார் ஒரு பெரியவர். அது எடுத்த உடனே எஸ்டி கிட்டப்பானா எழுதுறாரு. அந்த சாரீரம் கிடைக்குமா? கிடைக்காதே. அது மாதிரி ஒரு மனிதன் போயிட்டான்னா அவனுடைய கெட்டிக்காரத்தனம் பூரா போயிடுதேன்னு வருத்தப்படுவார் வாரியார் சாமி. அந்த மாதிரி இவருக்கு ஒரு கால் போயிடுது. நல்ல வழியா உயிர் தப்பிச்சு. ஆனாலும் அந்த ஒரு காலோட தினந்தோறும் கபாலிக்கு போய் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. கைய கூட தட்ட மாட்டீங்களா? ஒரு காலோட காலையில 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வர்ற 6 மணிக்கு. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்படி அந்த தொண்டுல அப்படி உரைப்பு. ஐயா டாக்டர் சுரேஷ் அவர்கள் வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்படுற ஓதுவாருக்கு கொடுக்கணும்னு சொன்ன போது இவரை நான் எண்ணினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் வரைந்து ஒத்துக்கிட்டாரு. உங்கள் முன்னிலேயே ஓதுவாருக்கு யாராவது ஏதோ ₹1 ₹2 கோயில்ல கொடுப்பாங்க. அது கூட ஆச்சரியம் இல்லையா? ஒரு ஓதுவாருக்கு அப்படி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனசு டிஎன்ஆருக்கு தான். அப்படி அவர் ராத்திரியா நாங்க வீதியில பாடிட்டு இருப்போம், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பார். அது அந்த வரிசையை பாருங்க. அந்த அந்த பரம்பரை வரிசையோட அந்த மாதிரி எண்ணம் அந்த வருகிறது. சேக்கிடார் கோயில் கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே 5000 ரூபாய் கொடு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னார். நான் 5 ரூபா கொடுப்பாரா 10 ரூபா கொடுப்பாரான்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை 5000 ரூபாய் கொடு. டேய் நீ ஒரு 5000 கொடு, நீ ஒரு 5000 ரூபாய் கொடுன்னு 2 பிள்ளைகளும் கையை காட்டி விட்டார். 400 கோயில் கும்பாபிஷேகம் பண்றாரா, நீ ஒரு 10,000 ரூபாய் கொடு, நீ ஒரு 5000 ரூபாய் கொடு அப்படி அவர் உத்தரவு போட்டே இருக்காரு. இந்த பையன் உனக்கு இதானா வேலை அப்படின்னு அந்த பிள்ளைகள் கேட்கல, கொடுத்துருதுங்க. ஆச்சரியம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஓதுவாருக்கு செய்யணும்னு அவர்கள் நினைத்தார்கள். கபாலி மேடைக்கு வா, மேடை வச்சு சாமிநாதன் அடிச்சுட்டு வா அப்பாவை. நம பார்வதி பதையே மட்டிட்ட புன்னையங்கானல்
மடமகிலை மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரமமந்த கட்டியிட்டம் கொண்டான் கபாலீச்சரமமந்த ஒட்டிட்ட பண்பில் உருத்திர வல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் காணமர் சோலை கபாலீச்சரமமந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழர் ஞான சம்பந்தல் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லாறு வான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே. வாழ்க்கையில மிகவும் இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உடல்ல ஒரு உறுப்பு இல்லைன்னு சொல்லும்போது அந்த உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் அல்லவா. இப்படி ஒரு போற்றுதல் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷமாவது அந்த சந்தோஷப்பட்டு இருக்கும் அந்த உயிர். அந்த சந்தோஷப்பட்ட உயிரும் நாம் எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு ஓதுவாருக்கு செய்ததுக்கு அந்த டாக்டர் சுரேஷனுடைய குடும்பம் நன்றாக இருக்கட்டும். நாம எல்லோருமா சேர்ந்து பஞ்சாட்சரம் சொல்லி விடுவோம். நாம நினைத்தால் நினைக்காவிட்டாலும் அந்த பஞ்சாட்சரம் அவர்கள் குடும்பத்துக்கு நன்மையை கொடுக்கட்டும். ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாய 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 நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய நம பார்வதி பதையே. அந்த திருத்தாண்டகத்திலே ஐயாரே ஐயாரே என்பீராகில் அல்லத்தில் அவர் உலகம் காணலாமே படனும் படனும் என்பீராகில் பயந்து எழுந்த படத்தினை நோய் பார்த்தலாமே தோற்றுத்துறை என்பீராகில் துயர் நீங்கி பூநெறிக்கல் சேரலாமே வளர்த்துறையே என்பீராகில் வல்வினைகள் என்று வாழலாமே. 10 பாட்டையும் சொல்லிட்டு வந்து கடைசியில ஒரு பாட்டு சொல்றார். நான் இந்த பாட்டை உங்களுக்கு முன்னே ஒரு தடவை நான் பாடி காட்டியிருக்கிறேன். அதாவது இந்த உலகத்துல எது உனக்கு சதம் அப்படின்னு நினைக்கிற கிடையாது, எதுவும் சதம் அல்ல. பட்டினத்தடிகள் அதைத்தான் சொன்னார். நின் தாழ் சதம், பெண்டிர் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உறவிர் சதம் அல்ல, மக்கள் சதம் அல்ல, நின் தாழ் சதம் என்று முடிப்பார் பட்டினத்தார் பாடம் அல்லவா. அதே மாதிரி இவர் சொல்றார், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம்மார் புத்திரரார் தாந்தாம் ஆரே வந்தவாரி எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் உவக்கொன்று சொல்ல கேள்வின்
திகழ்மதியும் வாளரும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாம். தேவலோகத்தில் நீ இருக்கணுமா, சிவலோகத்தில் நீ இருக்கணுமா, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு என்பதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதற்கு ஒரு கதையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மீண்டும் சொல்லட்டுமா? நினைப்பூட்டி விடுகிறேன். இந்த திருப்பாடலை சிதம்பரத்துல 2 உற்சவம் நடக்கும்னு சொன்னேன் அல்லவா? அதுல ஒரு உற்சவத்துல தேவார கோட்டியில ஒரு ஐயா பாடினார். தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாந்தாரே வந்தவாறு எங்கனே, தந்தையார் வந்தவாறு எங்கனே, தாய் வந்தவாறு எங்கனே, உடன் பிறந்தார் வந்தவாறு எங்கனே, தாரம் வந்தவாறு எங்கனே, புத்திரரார் தாம் தாங்காரே வந்தவாறு எங்கனே, போமாறேதோ மாயமாம் இதற்கு ஏது மகிழ வேண்டாம். இப்படி இந்த பாட்டை பாடினார். இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட விட மாட்டாங்க சைவர்கள் எங்களை. இந்த வாழ்வாவது மாயம்னு சுந்தர தேவாரத்துல ஒண்ணு இருக்கு. என்ன அழகா உபதேசம் சொல்றார் தெரியுமா அவர்? வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ் போவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பரிதான். பசி என்பது சோறு மாத்திரம் இல்லை, எல்லாமே பசிதான். பணம் பணம்னு அலைவது கூட பசிதான். பெண் பெண் என்று அலைவதும் பசிதான். மண் மண் என்று அலைவதும் பசிதான் இல்லையா? ஆமா. பசி நோய் செய்த தாழாது அறம் செய்வின், நீ தர்மம் செய்து விடு, கேதாரம் என்று சொல்லிவிடு என்றுதான் அவர் சொல்றார். இந்த பாட்டை பாடினா தொலைச்சு விட்டான். என்ன, என்னுடைய ஆயுள்ள ஒரு நாள் இந்த கந்தகோணத்துக்கிட்ட ஒரு இடத்துல பாடும்போது இந்த பாட்டை பாடிவிட்டேன். அத்தனை பேர் எந்திரிச்சு என்கிட்ட வந்துட்டேன், இந்த பாட்டை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாதான்னு. நான் என்ன பண்ணுவேன்? இது சுந்தர தேவாரம் சத்தம் தெரியா எங்களுக்கு, போயா எந்திரிச்சுட்டான். அன்னையிலிருந்து இந்த பாட்டை பாடுறதை விட்டே விட்டேன். மறந்து கூட போயிடுது இந்த பாட்டு எனக்கு. ஆமா, ஆனா ரேடியோல பாருங்க, வாழ்வே மாயம் கேட்டா கேட்டுட்டு கொண்டிருக்கான். அப்ப அவனை போய் கேட்கல, ஏன் அந்த பாட்டை போட்டேன்னு டிவியில போய் கேட்க சொல்லுங்க, இல்ல ரேடியோல கேட்க சொல்லுங்க. அட பாடா, நீ கேட்டா கேளு, கேட்காடி போடான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த ஓதுவார்கள்னா அவ்வளவு சிலையா நினைக்கிறார்கள். அவனை எது பண்ணான்னு சொல்லலாம், அவன் கேட்டுக்கிட்டு போவான். அவனுக்கு யார் சைடு பண்ண போறான்? அவன் சைதாபேட்டையில ஒரு நாள் பாடி இருந்தேன். ஒருத்தன் குடிச்சுட்டு ஒருத்தர் கொம்பத்து அடிப்பேன், ஒன்னு டீ குடிக்கிறியா இல்லையான்னா கேட்டு இருந்தவன்லாம் எல்லாம் உந்தரிச்சு ஓடிவிட்டான். நான் மொத்தம் தான் நின்னேன். ஆமா, ஐயா இன்றாளுமாய் பாடுவோம், ஐயா புழுவாய் பறிக்குமான்னு சொன்னா ஒரு பய காணும். எடுத்தான் அந்த பக்கவாதிகாரனும் ஓடனா, அவன் ஓடனா, நான் தனியா நான் தான் நின்னேன். ஆமா, திருநாவுக்கரசரை கல்ல கட்ட போய் கூட அவர் தனியா தான் நின்னாரு. யாரா கூட போனானா இல்லையே. அதே மாதிரிதான். ஆக இந்த பாட்டு அந்த இதைத்தான் சொல்லு. இதை கேட்டவங்க ஒரு பெரிய பணக்காரர், தர்மம் செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். என்னைய அது இப்படி கேட்கிற, நீ தர்மம் வாங்குறாப்புல இருக்கிய அப்படின்னு கேட்டாரு இந்த பாடினவர். இல்ல சொல்லுங்க, என் கையில ஏதோ கொஞ்சம் இருக்குன்னா. அவன் 1000 வேதிக்கு சொந்தக்காரன், 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரன். ஐயோ, அவரா இப்படி இருக்கிறாரு? முழங்கால் மட்டும் வேடி கட்டிட்டு நின்னார் அவர். அப்புறம் 100 ஏக்கர் எழுதி வச்சு ஒரு தேவார பாடசாலை வைக்க சொன்னாராம் அவர். வருத்தத்தோடு சொல்றேன், அந்த பாடசாலை இப்ப நடக்கல. 100 வருஷம் நடந்தது அந்த பாடசாலை. அந்த பாடசாலையில் படித்தவர்கள் தான் இன்னைக்கு வெளியில பாடிக்கொண்டிருக்கிறவர்கள். அந்த பாடசாலையில படிச்சவர், அந்த பாடசாலையில படிச்சவர் தான் எங்க வாத்தியார் வேலாயுத ஓதுவர். அவர்கிட்ட நான் படிச்சேன். அந்த பாடசாலை தான் அதுக்கு காரணம். அதற்கு காரணம் இந்த பாட்டு தான் இல்லையா? இந்த பாட்டு தானே. காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைய வழிக்கேன்னு சொன்ன உடனே அந்த ஊசி தானே காரணம். தூக்கி எஞ்சார் பாருங்க, தேவேந்திரன் தானே பஷ்ணத்தாரா பிறந்தார் என்று வரலாறு இல்லையா? தூக்கி எண்ண பாருங்க அத்தனை சொத்தையும். அதனால இந்த பாட்டு தானே அந்த தேவார பாடசாலை உண்டாக்கி கொடுத்தது. அவன் மரியாதை செலுத்த வேண்டியது கடப்பாடு. அடுத்தது நின்ற திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த டாக்டர் சுரேஷ் ஐயாவோட அப்பா ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்தாரு. ஒரு ஐயர் ஒருத்தர் எழுதிக்கிறார், சுவாமிநாத ஐயர்னு அவர் பேருன்னு நினைக்கிறேன். தேவாரமும் வேதமும் அப்படின்னு ஒரு புத்தகம் அழகா எழுதிக்கிறார். அதுல இந்த திருத்தாண்டகம் ருக்வேதத்தினுடைய என்ன இருக்கிறதோ அந்த ருக்வேதத்தில் இருக்கிறத பூரா இதுல இருக்குன்னு எழுதிக்கிறார் அவர். நான் இது கூட ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க எப்பவோ கொடுத்தீங்க ஒரு புத்தகம், நான் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். இப்ப படிச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா எழுதிக்கிறாரியா இந்த சுவாமிநாத ஐயர் அப்படின்னு. படிச்சு பார்த்தீங்களா? நீங்க படிச்சு பாப்பீங்கன்னா உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு அவர் எழுதிக்கிறார்.
ருக்வேதத்தினுடைய சாராம்சம் இந்த இருநீலராய்த்தியாகிங்கிற திருத்தாண்டகத்தில் இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார். அவரை பத்தி டாக்டர் ஐயாவோட அப்பா ரொம்ப அவர் ஒரு சாற்று கவியும் கொடுத்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்தவர். ஐயாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை படிச்சு விட்டு அதுக்கு சாற்று கவி எழுதி கொடுத்துருக்கிறார். ஐயாவோட தகப்பனார் சித்தாந்தத்துல மிகப்பெரிய வல்லவர். தருமபுர மடத்துல சித்தாந்த இதுக்கு அவர் தான் பொறுப்பாக இருக்கிறார். அடுத்தது வினாவிடை திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது. வினா திருத்தாண்டகம் என்றுதான் ஆதி புத்தகத்தில் இருக்குது. இப்ப இருக்கிற புத்தகத்தில் பார்த்தா விடையும் அதுல ஒன்னும் சேர்த்து இருக்கிறாங்க. ரைட்டு, தப்பு ஒண்ணும் இல்லை. அதுல என்ன வருகிறது, ஒரு பாட்டுல அவன் அப்படி சிவன் அப்படி இருக்கிறானா, உண்டோ உண்டோ, புரித்தோல் உண்டோ, சூலம் உண்டோ, எருது உண்டோ, திருநீர் பூசுவது உண்டோ என்று வருகிறது ஒரு பாட்டுல. அது கந்தாண்டவர் பாத்தீங்கன்னா உண்டு உண்டு, அவன் வெந்நீர் பூசுவது உண்டு, ஒரு கையில வீணை உண்டு அப்படி சொல்றாரு. அதுக்கு அடுத்த மாதம் அப்புறம் ஒரு 4-5 பாட்டுக்கு அப்புறமா அந்தாண்ட பையனை சொல்றாரு, இல்ல இல்ல நான் அவனை கண்டேன் அப்படின்னு சொல்லி விடுறாரு. இதை கேட்கறது பாக்குறது எவ்வளவு நல்லா பார்த்தீங்களா? திருவாசகத்துல அந்த ஊமை பெண்ணை கேட்டோம்னு அந்த விடை சொல்லிச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த பதியம் அமைந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு வினாவிடை திருத்தாண்டகம் என்று அதற்கு இப்பொழுது இருக்கிற புத்தகத்தில் இருக்கிறது. ஆதி புத்தகத்தில் வினா திருத்தாண்டகம் என்றுதான் இருக்கிறது. வினாவிடை திருத்தாண்டகம் என்று இருப்பதுதான் மிகவும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டம் கடந்த சுவடும் உண்டோ, அனல் ஆடலுண்டோ, அனல் அங்கே ஏந்திய ஆடலுண்டோ, பண்டை எழுவர் படியும் உண்டோ, பாரிடங்கள் பரிசுண்டோ, கண்டம் இறையே கருத்தருண்டோ, கண்ணின் மேல் கண்ணங்கு கண்டதுண்டோ, தொண்டர்கள் தொடர்ச்சி உண்டோ, சொல்லி என்கிறாரை கண்டவாரே. விரை உண்ட வெந்நீர் தானும் உண்டு, மின்காரத்தில் என்ன பண்ணுவாங்க, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, சண்முகப்பூ இதையெல்லாம் இந்த விபூதியில போட்டு வைப்பாங்க. அது வாசனையா இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த கட்டணத்துக்கு வைக்கிற பாருங்க சுண்ணாம்பு, அது நீருன்னு பேரு, நீருன்னு பேரு, இடையினம். இடையினம் சின்ன ரூன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறது. நீரு என்பது வல்லினம், அதுதான் தெரிஞ்சது நாம இட்டுக்கிறது. இப்ப இந்த நீரு தான் நீராயிட்டு. இந்த சுண்ணாம்பு நீரை வாங்கி என்ன பண்ற, வாசனையை போட்டு பையில அடைச்சு கொண்டாந்து கொடுத்துறான். அதைத்தான் நம்ம பூஜிக்கிறோம். அதனாலதான் உடம்புல பெரிய தொந்தரவு எல்லாம் வருது இல்லையா? அதற்காக என்ன பண்றாங்க, விபூதியை இப்ப நான் பெரும்பகுதி அந்த மாதிரி விபூதியை அனுஷ்டானம் பண்ணும் போது, ஜெபம் பண்ணும் போது அந்த மாதிரி விபூதியை நான் உபயோகப்படுத்துறது இல்லை. யாராவது செய்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கிக்கிறது. இப்ப செய்யறவங்களும் குறைஞ்சு போச்சு, விபூதி பூசுறவங்களே குறைஞ்சு போச்சு, செய்யறவங்களுக்கு இல்லையா? ஆமா, அதான் அந்த பூல அந்த பூவை அந்த விபூதியை போட்டு வச்சா வாசனையாகும். விரைனா வாசனை அர்த்தம் இல்லையா? விரை உண்ட வெந்நீர் தான் உண்டு, வெண்தலை உண்டு, கையில கபாலம் வச்சிருக்கான், அதனாலதான் கபாலின்னு பேரு. வெண்தலை உண்டு, ஒரு கை வீணை உண்டு. இந்த வீணையினுடைய ஒலியினால்தான் இந்த உலகத்தை உண்டாக்குறான் சிவன் அப்படின்னு எழுதி வைக்கிறார் நாவுக்கரசர் ஒரு பாட்டுல. ஆமா, ஒரு கை வீணை உண்டு, துறை உண்டு, கூடும் பிறை உண்டு, சூலமும் தண்டும் சுமந்தது உண்டு. சூலம் வச்சிருக்கிறார், தண்டு என்பது கம்பு. தண்டத்தை கையில வச்சுக்கிறதா தண்டபாணின்னு அவருக்கு ஆச்சு. கோதண்டத்தை கையில வைக்கிறதா கோதண்டபாணின்னு ஆச்சு அவருக்கு இல்லையா? அதுபோல சிவனுக்கு கையில தண்டு உண்டு. அந்த தண்டு இருக்கிற மூர்த்தம் எங்க இருக்கு தெரியுமா? அது என்ன ஊர்? திருச்செங்கோடு.
திருச்செங்கோட்டுல இருக்க சாமி பாத்தீங்கன்னா அப்படி கம்பு வச்சுக்கிட்டு ஆமா சூலமும் தண்டும் சுமந்தது உண்டு அரை உண்ட கோவண ஆடை உண்டு வலிக்கோலும் தோலும் அழகா உண்டு இறை உண்டு அறியாத பாம்பு உண்டு இமையோர் பெருமான் இல்லாததே உண்டோன்னு சொல்லிவிட்டு இங்க உண்டு உண்டுன்னு சொல்லிவிட்டாரு. கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னா கண்டேன் கண்டேன்னு சொல்லிவிட்டாரு. நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதுல ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா எந்த கோயில்ல பார்த்தேன்னு அவர் எழுதல. ஆமா, சேம்பரத்துல பார்க்கல, கைலாயத்துல பார்க்கல, திருவதியவரட்டானத்துல பார்க்கல, திருப்பாப்புலியூர்ல பார்க்கல. ஒரு ஊரையும் சொல்லாமல் ஒரே ஒரு ஊரை சொல்றாரு. அந்த ஊர்ல தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊர் தெரியுமா? இந்த ஊர். என்னுடைய சிந்தையில் கண்டேன் அப்படின்னு முடிச்சு விட்டாரு. அப்படி ஒரு முத்தாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல நான் இதை படிச்சு பார்க்கும்போது தூக்கி வாரி எத்தனையோ பேரை தூக்கி போட்டது அது இல்லையா? அந்த அர்த்தம் நம்மளை உலுக்கி எடுத்து விடுது. ஆமா, நிச்சயமா நீங்க கூட அதை அப்படி படிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் தோணும். கண்டே உடை கண்டே கண்டேன் பாம்பும் அறை மேற் கண்டேன் அன்னத்தே சின்ன மலத்தை சிவனை நான் சிந்தையுள் கண்டவாரே. இப்ப அவர் சொல்லுவார்னு நான் முதல்ல படிச்ச போது எனக்கு கிடைக்கல. எங்கேயாவது கோயில்ல கண்டேன்னு சொல்லி முடிச்சுவாரோன்னு நான் படிச்சுட்டே போனேன். சிவனை என் சிந்தையுள் கண்டு கொண்டேன்னு சொன்ன போது அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவு கிடையாது. சின்ன மலர் கொண்டே கண்ணி கண்டேன் சிவனை நான் சிந்தையுள் கண்டவாரே. சிவனை நான் சிந்தையுள் கண்டவாரே. மறுமாற்ற திருத்தாண்டகம்னு ஒரு 10 பாட்டு, அது உங்களுக்கு தெரியும். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் மறுமாற்றம். நீ வந்து கூப்பிட்டாரு, மறுத்து சொல்லிவிட்டாரு, வர முடியாது போடா அப்படின்னு. அதுதான் மறுமாற்ற திருத்தாண்டகம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகப்படும் கடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். ஏமாப்போம்னா களிப்போடு இருப்போம் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். யாரோ ஒரு பாட்டுக்காரு ஏமாப்போம் ஏமாத்தோம் ஏமாத்த மாட்டோம்னு படிப்பாங்க. யாரோ ஒரு பெரிய பாட்டுக்காரர், நான் பேரெல்லாம் சொல்ல தயாரா வேண்டாம். ஏமாப்போம்னா களிப்போடு இருப்போம் என்று பொருள் எழுதியிருக்கிறார். ஏமாப்போம் நாமார்க்கும் குடியல்லோம் அவனை அஞ்சோம் நரகத்தில் இழப்போம் ஏமாப்போம் புனியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் சங்கவன் குடையோர் காதில் கோமாக்கே நாம் என்றும் வீழ ஆளாய் பொய்மலர்ச்சே வடியினையே குறுகினோமே என்பது நாமார்க்கும் குடியல்லோம். அதுக்கு மறுமாற்ற திருத்தாண்டகம். அடுத்தது கலித்திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதியை இருக்கிறார். அதில் ஆட்டுவித்தார் ஒருவர் ஆடாதாரை எல்லாம் அந்த பதியத்தில் தான் வருகிறது. திருத்தாண்டகம் என்று ஒரு 1000 பாடலுக்கிட்ட பாடி வச்சிருக்கிறார் சாமி. யாருக்காக பாடி வச்சிருக்கிறாரு? நமக்காகத்தான். அதில் இருக்கிற கருத்துக்கள்லாம் புரிந்து கொண்டு நாம சைவனாக வாழணும் என்பதுதான் எழுதி வச்சிருக்கிறார் சுவாமி. இப்படி ஒரு அற்புதமான பதிகம் நமக்கு கிடைக்காது. வேறொரு மதத்துக்கு கிடைக்காமல் தான் வேற கவிகள் எல்லாம் பாடி இப்பொழுது சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அவங்க நாம சேர்க்க வேண்டிய நிலையில நாம இல்லை. நமது முன்னோர்கள் சேர்த்து வைத்து விட்டார்கள். அதை படிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு என்று சொல்லி அந்த ஆட்டுவித்தார் ஒருவர் ஆடாதாரே ஆட்டுவித்தார் ஒருவர் ஆடாதாரே அடக்கு வித்தார் ஒருவர் அடக்காதாரே ஒட்டு வித்தார் ஆடாதாரே
நாம் இந்த நிகழ்ச்சி இங்கே தொடங்கி இந்த மாதத்தோடு 11 நிகழ்ச்சி ஆகிறது. 12 நடக்கணும். ஒரு நிகழ்ச்சி நான் கண் ஆபரேஷன் செய்துக்கிட்டதுனால நடக்கலை. இருந்தாலும் ஒரு வருஷம் இங்கே இந்த இடத்துல நான் இந்த தமிழ்நாட்டில் சுற்றி அடித்து பார்த்ததில் தமிழிசை சங்கத்தில் சொன்னாதான் இது சரிப்பட்டு வரும்னு நான் நினைச்சு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். நான் எழுதி கொடுத்து ஒரு வருஷம் கழித்து அவர்கள் இந்த பர்மிஷனை எனக்கு கொடுத்தார்கள். 11 நிகழ்ச்சி நான் இங்கே நடத்தி இருக்கிறேன். சிவன் அருள், அவனுடைய கருணை. மேலும் ஒரு வருஷத்திற்கு நான் கேட்டிருக்கிறேன். தலைவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள். அவங்க இந்த சம்பிரதாயப்படி அவர்கள் எல்லாரையும் சொல்லணும். அதனால அடுத்த மாதத்திலிருந்து சம்பந்தருடைய வரலாற்று வழியாக இந்த தேவாரத்தை பாடி காட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். இன்று உதவி செயலாளர் அவர்கள் வரவில்லை. ஏதோ அவர்களுக்கு சிறு வேலை. அதனால் அப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நடக்கும். அது தொடக்க விழாவாக 2வது ஆண்டு தொடக்க விழாவாக நடத்த வேண்டும் என்று நான் அவர்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதற்படி இருந்தாலும் சரி, அல்லது வழக்கம் போல இருந்தாலும் சரி, திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு 1/1 அப்படி எந்த தேவாரம் பாடிக்கொண்டு போனார் என்று பாடி காட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். இறைவன் திருவருள் கைகூட்டும் என்று வேண்டி தமிழிசை சங்கத்திற்கும் உங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டு பஞ்சாட்டம் சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்ளுவோமாக. ஓம் நம சிவாய சிவாய, ஓம் நம சிவாய சிவாய.